ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தினேஷ்குமார். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மெடிக்கல் வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப ரிஜெக்ஷன் லிஸ்ட் வேணுட்டே பண்ணாங்களா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிவி முடிச்சிருப்பீங்க. டிவி முடிச்சோன்னே உங்கள் கையிலேருந்து ஒரு லெட்டர் மாரி கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் தான் உங்களுக்கு மெடிக்கலுக்கான ரிப்போர்ட் ஒன்று அதில் இருக்கும். அது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ, எந்த டிவிஷனில் இருக்க ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கலில் டிவியில் 2 ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அதே ஃபோட்டோவை இது மெடிக்கலே 2 ஃபோட்டோ குடுக்குற மாரி இருக்கும். குடுத்தோனே உங்க ஐடென்டிஃபிகேஷன் டிவில என்ன மார்க் பண்ணியிருக்காங்களோ அது வந்து ஷோ பண்ண சொல்லுவாங்க. அது ஷோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் அங்கேயே எழுதிட்டு உங்களுக்கு வந்து ஃபார்ம் குடுப்பாங்க. நீங்க எந்தெந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும், அந்த A1 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து உங்க கையில தருவாங்க. அந்த ஃபார்ம் எடுத்து டைரக்ட்டா நீங்க வந்து ஓபி போடணும். ஸ்டார்ட்டிங் எல்லாருமே எல்லா ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓபி தான். நான் பர்சனலா பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருச்சியில பண்ணேன். திருச்சி பொன்மலையில இருக்க ஹாஸ்பிட்டல் தான் பண்ணேன். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா ஓபி ஃபர்ஸ்ட் போட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிஜி எடுத்தது. சரிங்களா? இசிஜி எடுத்தோனே உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. அதுல ரிப்போர்ட்ல எதுவுமே எழுதியிருக்காது. ஸோ நம்ம வந்து இசிஜி எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அத எடுத்து போய் கடைசியா ஜெனரல் டாக்டர்ட்ட குடுக்கும்போது தான் அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க. இசிஜி வந்து நார்மலா இருந்தா ஓகே. நார்மல் இல்லன்னா எக்கோ எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இல்லன்னா செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டு, இல்ல இப்ப திருச்சியில பார்த்துருக்கீங்க, இல்ல மதுரையில பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் அனுப்பிச்சு விட்டு அவங்கள வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்க சொல்லலாம். ஸோ அங்க பார்த்து டாக்டர் என்ன க்ளோஸ் பண்றாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட். இசிஜி முடிச்ச அப்புறம் எக்ஸ்ரே. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரே நாள்லயே முடிஞ்சிரும். அதாவது ஓபி போட்டு இந்த இசிஜி, எக்ஸ்ரேன்றது உங்களுக்கு ஒரு நாளு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் டாக்டர்ல ஹெர்னியா செக் பண்ணுவாங்க. ஹெர்னியான்றது குடல் இறக்கம் அந்த மாதிரிலாம். சரிங்களா? அடுத்து ஹைட்ரோசில். ஹைட்ரோசில் தெரியும். ஸோ இது செக் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ். இது எல்லாமே சேம் டைம். இந்த 4மே பார்த்தீங்கன்னா சேம் டைம் செக் பண்ணிருவாங்க. எப்படி ப்ரோ பேண்ட் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஆமா பேண்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப அதிகபட்சம்லாம் ரொம்ப நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளவுதான். சரிங்களா? கீழ இறக்க சொல்லி உடனே ஏன்னா வெரிகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நரம்பு கால் ஃபுல்லா நரம்பு இருக்கும். ஸோ அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க. பைல்ஸ் வந்து நம்மள செக் பண்ணிருவாங்க. ஹைட்ரோசிலையும் டாக்டர் பார்த்தா தெரியும். நம்மளுக்கு என்னன்னு தெரியல. டாக்டர் பார்த்தா இது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. குடல்ல இறக்கத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சுன்னா, இந்த 4 இதுல ஏதாவது ஒரு இது பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஆப்பரேஷன் வந்து அலோட் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சனுக்கு வந்து வெரிகோஸ்க்கு வந்து ஆப்பரேஷன் பண்ண சொன்னாங்க. அதாவது எங்க இதுல இருந்தாங்க. அந்த பெர்சன் திருச்சி இதுல. அதே மாரி ஹைட்ரோசிலுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ஹெர்னியாக்கு ஒரு பெர்சன் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஈரோட்ல இருந்து திருச்சி மாத்தி விட்டுருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். செகண்ட் ஒப்பீனியன்காண்டி. ஸோ இந்த 3 இதுக்கு வந்து அவங்க ஆப்பரேஷன் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதுலலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது சின்ன ப்ராப்ளமா இருந்தா ஆப்பரேஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, அது வந்து டாக்டர் கமிட்டி என்ன சொல்றாங்களோ அதான் முடியும் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே 1 ஒரு டேலயே முடிஞ்சிரும். சரிங்களா? இந்த இது மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து முடிஞ்சிரும். செகண்ட் டே உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து டைம் 10:00 உங்களுக்கு ஓபிய போட்டு முடிச்சுட்டாங்க. 10:00 ஓபி போட்டு முடிச்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுவே முடிஞ்சிரும். சுகர் பார்க்குறது, அடுத்து யூரின். சரிங்களா? இதுவும் முடிஞ்சிரும். இல்ல ப்ரோ எனக்கு 11 மணி ஆயிருச்சு அப்டின்னா, இந்த ரிப்போர்ட்ஸ் அதான் ரிப்போர்ட் குடுக்குற இடம். இந்த டெஸ்ட் செக் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து குளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்காண்டி. ஸோ அதனால அதுக்கப்புறம் குடுக்க முடியாது. 10 மணிக்குள்ள உங்களுக்கு ஓபி போட்டு முடிச்சுட்டாங்கன்னா, உடனே நீங்க வந்து சுகர், யூரின் செக் பண்ணிடலாம். அதாவது குடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நாள்ல உங்களுக்கு முடிஞ்சிரும். ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு சுகர், யூரின் முடியலன்னா, செகண்ட் டே வந்தோனே நீங்க வந்து சுகர், யூரின் குடுத்துருங்க. செகண்ட் டேலயும் பார்த்தீங்கன்னா சுகர், அடுத்து வந்து யூரின். ஸோ இதுல அவங்க ரிப்போர்ட் வந்து குடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சுச்சுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கான இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு தான். இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். கண்ணு மட்டும் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பெண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டாக்டர் இல்லாதபோது அட்டெண்டர் வந்து உங்களுக்கு பல்ஸ் வந்து செக் பண்ணிருவாங்க. சாரி பிபி வந்து செக் பண்ணிருவாங்க உங்களுக்கு. ஸோ பிபி செக் பண்ணிட்டு அது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து வருவாங்க. ஸோ டாக்டர் வந்தோனே அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றது பார்த்தீங்கன்னா, உள்ள வரும்போதே டாக்டர் வந்து பேசுவாங்க உங்கள்ட்ட. உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து நீங்க எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க இதெல்லாம் சொல்லி கேட்பாங்க. ரொம்ப சைலன்ட்டா தான் கேட்பாங்க. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அவங்க உங்களோட ஹியரிங்கும், ஸ்பீச்சிங்கும் டெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு காது கேக்குதா? அதாவது ரொம்ப மெலிசா பேசும்போது, அந்த ரூம் வந்து ஃபுல்லா குளோஸ்ட் ரூமா தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப எவ்வளோ சைலன்ட்டா பேசினாலுமே ரூம் கேட்கும். கவலைப்பட வேண்டாம். அதே மாரி ஸ்பீச் நீங்க எங்கேயாவது திக்காம சொல்றீங்களான்ற மாரி அதுவும் செக் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்குனாங்கன்னா, இதுக்கு வந்து டக்குனு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னாலும்,
வாக்கி டாக்கிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால ஹியரிங், ஸ்பீச் ரெண்டுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டாக்டர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஸ்பீச்சில் வந்து உங்களுக்கு நார்மல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பிரச்சனை இருக்காது. ஹியரிங் வந்து லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது லாஸ்ட்டாக தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து நியர் விஷன் செக் பண்ணுவாங்க. நியர் விஷன்றது ரொம்ப கண்ணுக்கிட்ட வந்து ஒரு புக்கு மாரி வச்சு அதில் புக்ஸில் வந்து நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கும். அந்த நம்பர்லாம் நம்மள்ட்ட கேட்பாங்க. நியர் விஷன். சரிங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டுக்கு வந்துருவாங்க. டைரக்ட்டாவே சார்ட். இந்த சார்ட்ல உங்களுக்கு என்ன நம்பர் தெரியுது பார்த்து சொல்லுவாங்க. இனிமேல் அவங்க ஒரு புக்கு மாரி வச்சிருப்பாங்க. இந்த சார்ட்டுக்கு ஒரு புக்கு மாரி இருக்கும். நீங்க எடுத்துட்டு போற ஃபார்ம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கும். ஸோ அந்த மாரி அவங்க மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. இந்த புக்ல என்ன நம்பர் எழுதியிருக்கு? 74 எழுதியிருக்கு. ஸோ இந்த சார்ட்ல 74ன்னு இருக்கு. ஸோ அந்த மாரி டாக்டர்ட்ட வந்து சொல்லணும். 74ன்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து எழுத சொல்லுவாங்க. உங்க கைப்படையா அந்த ஃபார்ம்ல இருந்து எழுத சொல்லுவாங்க. நீங்க 74ன்னு எழுதணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இந்த மாரி நம்பர்ஸ் ஒரு நெறைய நம்பர்ஸ் இருக்கும். ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 டைப்ஸ் வந்து இருக்கும். நம்பர்ஸ் 12, 8, 54 அந்த மாரி ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சார்ட். இதுல டயகிராம் என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த மாரி போகுது இல்லையா? இந்த மாரி வந்து வரைய சொல்லுவாங்க. வரைய சொல்லுவாங்கன்னா, உங்க கையில வந்து இந்த மாரி இந்த மாரி சார்ட்ல ஒரு 10 இமேஜஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்கள்ட்ட ஒரு ஒரு லெட்டோ இல்லன்னா ஒரு பெயிண்ட் ஸ்டிக் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஸ்டிக் குடுத்து இது மேலேயே அப்படியே நீங்க இழுத்துட்டு போங்க. சும்மா. அது மேலேயே வச்சு நீங்க தேய்ங்கன்ற மாரி சொல்லுவாங்க அவங்க. ஸோ இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல என்ன தெரியுது? இந்த இதுல நம்ம ஒரு டயகிராம் தான் பார்த்தோம். ஒரு கலர்ல ஒரு டயகிராம். ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா 2 கலர் 2 டயகிராம் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ் மார்க்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி போ சொல்லுவாங்க. ஸோ இதுல எப்படி தெரியுது? இந்த மாரி இருக்கா? ஸோ செகண்ட் இது பாருங்க. ஸோ அதே மாரி 2மே போட சொல்லுவாங்க. ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம், இதுலயே ஒரு 10 டைம்ஸ் இருக்கும். இல்ல 4 இருக்கும். அப் டூ 10 மேக்ஸிமம் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி குடுக்க சொல்லிருவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறதுல ஃபார்ம்ல நீங்க என்ன எழுதணும்னா, எக்ஸ்ன்ற மாரி போட சொல்லுவாங்க. நம்பர் இல்ல இல்லையா? நம்பர் இல்லன்னும்போது எக்ஸ்ன்ற மாரி போட சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இந்த இதுவும் பாருங்க. இந்த இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா பாருங்க. எல்லாருமே இதுல ஏதோ நம்பர் இருக்கும் மாரியே ஏதோ யோசிச்சிருப்பீங்க. ஆனா இதுல நம்பரே இல்ல. அப்படி நம்பர் இல்லன்னும்போது டக்குனு உங்கள எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாரி இமேஜஸ் வந்து இருக்கும். 4, 5 இமேஜஸ் நடுவுல வரும். நீங்க நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த டயகிராம், இந்த கோடுலாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 4 இமேஜ் நடுவுல வரும். ஸோ வரும்போது நம்மளும் உத்து உத்து பார்ப்போம். என்னடா இது ஏதாவது மென்ஷன் பண்ணி ஏதாவது கோடு தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எதுவுமே தெரியாது இந்த மாரி இருக்கும்போது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் டைரக்ட்டாவே. சரிங்களா? இந்த இது முடிஞ்சிரும் உங்களுக்கு. நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த எக்ஸ்ன்றது முடிஞ்சுச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள டைரக்ட்டாவே டிஸ்டன்ஸ்ல உட்கார வச்சுருவாங்க. அதாவது சி செக்ஷன் செக் பண்றதுக்கு. சி வந்து செக் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ்ல வந்து உட்கார வச்சுருவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இதுல வந்து ஒரு ஒரு கண்ணாடியும் மாத்தி மாத்தி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்ணுல பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு மட்டும் தெரியிற மாரி இன்னொரு கண்ணுல வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு கிளாஸ் மாரி போட்டுருவாங்க. ஸோ பிளாக் கலர்ல கிளாஸ் போட்டாங்கன்னா, அந்த கண்ணால பார்க்க முடியாது. ஸோ எந்த கண்ணு இருக்கோ அந்த கண்ணு தான். அவங்க வந்து இப்போ கம்பவுண்டர் போயிட்டு உங்களுக்கு 6 மீட்டர் தூரத்துல இருக்கும். அந்த லெட்டரும் பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் இருக்கும் ரொம்ப. இப்போ அந்த சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா இந்த மாரி சி இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சுருவோம். அந்த சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இந்த குட்டி ஒரு எம்எம் தான். இந்த கேப் தான் இருக்கும் இந்த சிக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வந்து ஒரு சி இருக்கும். ஸோ தூரத்துல இருப்பாங்க. உங்களுக்கு கண்ணு 6/6 இருந்துச்சுன்னா, கட்டாயம் இந்த சி வந்து தெரியும். ஸோ கம்பவுண்டர் போயிட்டு ரொட்டேட் பண்ணுவாரு ஒரு ஒரு தாட்டியும். ஸோ இது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நீங்க சொல்லணும். அப் மொத்தம் 4 டைரக்ஷன்ல வச்சிருப்பாங்க. நீங்க அப்பு, டவுன், லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லலாம். இல்ல ஏதாவது நார்த், சவுத் கூட அந்த மாரி உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளா இருக்கோ அந்த இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு லெஃப்ட்டோ, ரைட்டோ எது குடுக்குறாங்களோ அத முடிச்சிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் இன்னொரு தாட்டி இன்னொரு கண்ணுல. இப்ப நீங்க ரைட் ஐஸ்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ரைட் ஐஸ்ல மறுபடியும் ஒரு கிளாஸ் மாரி வச்சு அடைச்சுட்டு, பிளாக் கலர்ல ஒரு கிளாஸ் மாரி வச்சு அடைச்சுட்டு, லெஃப்ட் நீங்க பார்த்து சொல்லணும். ஸோ அதுலயும் நீங்க 6/6 கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஓவர். அதுலயும் உங்களுக்கு வந்து ஓவர். நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ நீங்க தப்பா சொன்னீங்கன்னா, அந்த கம்பவுண்டர் வந்து அந்த சிய வந்து ரொட்டேட் பண்ண மாட்டார். ஸோ ரொட்டேட் பண்ணாத போதே நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து தப்பா சொல்லியிருக்கோம்னு சொல்லி. சரிங்களா? நீங்க கரெக்ட்டா சொல்ல ஒரு ஒரு டைரக்ஷனும் அவர் சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் ஒரு ஐஸ்க்கு மட்டுமே ரொட்டேட் பண்ணுவாங்க. அதுவுமே தனித்தனியா. ஒரு ரைட்டுக்கு 20 டைம்ஸும், லெஃப்ட்க்கு 20 டைம்ஸ். இந்த இதுல நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டாலும் ஓகே. இல்ல ஒரு ஐல எனக்கு வந்து 6/9 இருக்கு அப்டின்னா, உங்கள வந்து வெளிய போயிட்டு வர சொல்லுவாங்க. வெளிய பிரைவேட்லருந்து ஒரு ஃபார்ம் மாரி குடுத்துட்டு, இந்த இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வாங்கிட்டு வாங்கன்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப திருச்சில பார்த்தீங்கன்னா, ஜோசப் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வர சொல்லுவாங்க. எதனால பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. +2 டயாப்டர் வரையும் நம்மளுக்கு வந்து அக்செப்டட். கண்ல 6/6க்கு +2 டயாப்டர் வரையும் நம்மளுக்கு அக்செப்டட். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டயாப்டர் லென்ஸ் இல்ல அப்டின்னா, நம்மள வந்து பிரைவேட்ல போயிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ நார்மலா பார்க்கும்போது அவருக்கு வந்து 6/6 வந்து சொல்லியிருக்க முடியாது.
ஆனா அவங்க 6/9 போட்டு அந்த கம்பவுண்டர் செக் பண்ணுவார். 6/9ல உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உடனே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் எழுதி குடுத்து, இந்த மாரி பிரைவேட்ல போய் வாங்கிட்டு வாங்கன்றுவாங்க சர்டிஃபிகேட். ஸோ அவங்க வந்து +2D டயட்ரோவையும் போட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து ஃபிட்ன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபார்ம் வந்து குடுத்துருவாங்க. ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. 6/6 இருக்குன்னு. ஸோ அத வச்சு இங்க வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு +2D டயாப்டரும் போட்டு தெரியல, +4 போட்டா தெரியுது அப்படின்னா, அது வந்து 6/9க்கான மீனிங். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த ஐ 6/9ஓ அத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து 3 மெம்பர் கமிட்டின்ற மாரி அது வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதனால ஓரளவுக்கு நீங்க வந்து உள்ள போம்போது, இல்ல அன்னைக்கு டேஸ் நீங்க மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீங்க வந்து இது தொட வேண்டாம். ஃபோன் வந்து அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா வந்து நல்லா தூங்கி எந்திரிங்க. சம்டைம்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே கிட்டயே உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த டைம்ல மட்டும். ஏன்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா கிளியரா இருக்கும். இல்ல நம்ம போறதுக்கு முன்னாடி இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி கூட நீங்க செக் பண்ணியிருப்பீங்க. கிளியரா இருக்கும். ஆனா அந்த டைம்ல மட்டும் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகம் ஃபோன் நோண்டுறனால அந்த மாரி ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் முடிஞ்சிரும். இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து லைட் குடுப்பாங்க. லைட்ன்றது ஒரு கலர் இண்டிகேஷன்ற மாரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரெட் கலரு. இந்த மாரி சின்ன சைஸா தான் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணி இருக்கும்போது, சின்னதா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சின்ன பிள்ளையில ஒரு ரூ. 2 எல்இடி லைட் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த சைஸ் தான் இருக்கும் லைட்டு. ஸோ அந்த லைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் ஒண்ணு, ஒரு எல்லோ கலர் ஒண்ணு, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர். இப்படி தான் 3 லைட் இருக்கும். 3 லைட் மீன்ஸ் ஒரே இதுல 3 எல்இடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கலர். இங்க ஒரு வாட்டி ஒரு ரவுண்டான ஒரு இது இருக்கும். அதுல சின்ன ஓட்டையில இந்த கலர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல அவங்க ரொட்டேட் பண்ண ஒரு லைட் எரியும். ரெட் எரியும், எல்லோ எரியும், கிரீன் எரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்தியாசமான ஒரு லைட் எரியிற மாரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தா எல்லோ கலராவும், மேல பார்த்தா ஒயிட் கலரா இருக்க மாரி தெரியும். இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு கீழ பார்த்தோம்னா, கீழ இருக்க ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலராவும், மேல இருக்க ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலரா இருக்க மாரி இருக்கும். சரிங்களா? இந்த மாரி தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒயிட் கலர்ல இது இல்ல. அதனால யூஸ் பண்ண முடியல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டிஃபரெண்ட்டா தெரியிற மாரி இருக்கும். எல்லோ கலர்ன்ற டைரக்ட்டா உங்களுக்கு எல்லோவாவே தெரியும். ஸோ இன்னொரு கலர் 4வதா ஒரு 4த் கலர் ஒண்ணு ஷோ பண்ணுவாங்க. அந்த கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ ஒரு இந்த மாரி ஒரு ஹால்ஃப் சர்க்கிள் இருக்குன்னா, இல்ல இந்த இடத்துல பார்க்கும்போது பாதியா பார்த்தீங்கன்னா, மஞ்ச கலரா இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர்ல பளிச்சுன்னு அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் லைட் தான் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க குடுத்துருக்க அந்த ஃபார்ம்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன கலர் லைட் இருக்கு, என்ன இதுன்னு. ஸோ இப்ப இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ல வந்து கண்ணாடி ஒண்ணு மாட்டுவாங்க. அந்த கண்ணாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பச்சை, சிவப்பு. அதாவது பாதி கண்ணாடி சிவப்பாவும், பாதி கண்ணாடி பச்சையாவும் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ரவுண்டான ஒரு இடம் இருக்கும். ரவுண்டா இருக்க இடத்துல இந்த மாரி வட்ட வட்டமா போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு 4 வட்டம், ஒரு 5 வட்டம் அந்த மாரி இருக்கும். ஸோ பச்சை கண்ணாடில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது 2 வட்டம் வந்து பச்சை கலர்ல இருக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம சிவப்பு கலர்ல பார்க்கும்போது, இந்த 2 இதுவும் வந்து சிவப்பா இருக்கலாம். அது எது வேணுமா இருக்கலாம். இந்த இதுவும் இருக்கலாம், லெஃப்ட்டாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம். இல்ல டாப் அண்ட் பாட்டம் எந்த கலர் வேணுமா இருக்கலாம். சரியா தெரியல. ஸோ இந்த மாரி எது வேணுமா சிவப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாரி பச்சை கண்ணாடில மறுபடியும் சிவப்ப மறைச்சுருவாங்க அவங்க. சிவப்ப ஒரு அட்டைய வச்சு மறைச்சுட்டாங்கன்னா, இதுலயே ஒரு 4 ஓட்டை இருக்கலாம். இல்ல 2 ஓட்டை. இது ரவுண்டுன்றது அவங்க வச்சிருக்க ரவுண்டு பொறுத்து தான் சரிங்களா? அதுல உள்ள எத்தன ரவுண்டு வேணுமா இருக்கலாம். அந்த ரவுண்ட நீங்க சொல்லணும். ஸோ அந்த ரவுண்ட்ல எது பச்சையா இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சையா இருக்கும். டார்க் பச்சையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட் கிரீனா அந்த மாரி இருக்கும். ஸோ அதே மாரி இந்த இதுல பார்த்தீங்கன்னா, டார்க் ரெட் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாரி இதுல டார்க் ரெட் கூட இருக்கலாம். நீங்க வந்து நார்மலா சிபிடி போகும்போது நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது இது வந்து டார்க்கு, இது வந்து லைட்டு. ஸோ இதுவும் லைட். இதுவும் கேட்பாங்க. எது டார்க்கா இருக்கு, எது லைட்டா இருக்குன்ற மாரி மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல் இந்த சிக்னல்ல நீங்க எது தப்பா ஒண்ணு சொல்லிட்டாலே உங்களுக்கு வந்து டைரக்ட்டா 3 மெம்பர் கமிட்டி அனுப்பிச்சுருவாங்க. செகண்ட் டெஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏஎல்பிய பொறுத்தவரைக்கும் சிக்னல் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால இந்த சிக்னலையும், இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க ராங்கா ஏதாவது சொன்னீங்கன்னா, டைரக்ட்டா 3 மெம்பர் கமிட்டீஸ். அவங்க முடிவு பண்றது அப்புறம். சரிங்களா? நீங்க சிய கரெக்ட்டா சொன்னாலுமே இந்த சிக்னல்ன்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல 4 கலர் ரெட்டு, எல்லோ, கிரீனு அடுத்து ஒயிட் கலர் ஒண்ணு. ஸோ இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அது வந்து அவங்க கிளாஸ் என்ன கிளாஸ் போடுறாங்களோ, அத வச்சு இந்த ரவுண்ட்னஸ், இந்த டார்க்கு, லைட்டு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நார்மலா இருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட் கண்லயே முடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தூரமா போய் நிக்க சொல்லுவாங்க. ஸோ நிக்க சொல்ட்டு, உங்கள வந்து மறுபடியும் வந்து ஹைட்ரோஸில் செக் பண்ணுவாங்க டாக்டர். சரிங்களா? மறுபடியும் ஹைட்ரோஸில் வந்து செக் பண்ணுவாங்க.
ஹைட்ரோசெல் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னர்ஸ் மட்டும் அலோடு. அதாவது பேண்ட்டையும் ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு உங்கள வந்து உட்கார்ந்து எந்திரிக்க சொல்லுவாங்க. நீங்க வந்து 2 டைம் உட்கார்ந்து எந்திரிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுவோம் இல்லையா? அப்ப கை சுத்துவோம் பாருங்க. அந்த மாரி கை சுத்த சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வாக் பண்ண சொல்லுவாங்க உங்கள. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வாக் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கீழ குனிஞ்சு கால தொட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி 4, 5 எக்சர்சைஸ் மாரி சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாவது டிசேபிள்ட் இருக்கா? பிசிக்கலி டிஃபார்மிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காண்டி இந்த இது செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எதுவுமே இல்லன்னும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த டெஸ்ட்லாம் நீங்க பண்ணிட்டு அதாவது இந்த எக்சர்சைஸ்லாம் நீங்க பண்ணிட்டு போய் டாக்டர் பக்கத்துல உட்காரணும். சரிங்களா? டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மீட்டர் தூரத்துல இருந்து தான் இதெல்லாம் பேசியிருப்பாரு. ஸோ இந்த இதுல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றத பொறுத்தே உங்களுக்கு ஹியரிங்க வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. ஹியரிங் வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. சில பிளேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹியரிங் எப்படி இருக்கும்னா, காத மூடிக்கிட்டு டாக்டர் பின்னாடி நின்டு பேசுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டாக்டர் தூரமா நின்டு அவங்க சொல்ற கமாண்டுக்குலாம் நம்ம ரிப்ளை பண்றோமான்ற மாரி இவங்க கேட்டுக்கிறாங்க. சில டாக்டர் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே உட்கார வச்சு பேசுவாங்க. ஆனா ஒரு காதுல பார்த்தீங்கன்னா, ஏதாவது சவுண்ட் மாரி ஏதாவது குடுப்பாங்க. சரிங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் மாரி வச்சு ஏதாவது சவுண்ட் குடுத்து இன்னொரு காதுல கேட்கிற மாரி. ஸோ மறுபடியும் அகைன் அந்த காத சேஞ்ச் பண்ணி இந்த மாரி கேட்கிற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம எக்சர்சைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி நம்ம கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு பல்சஸ் வந்து செக் பண்ணிருவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டா இருக்கா? இதுவா இருக்கா? ஸோ அந்த மாரி எல்லாமே நம்மளுக்கு வந்து செக் பண்ணிருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து சைன் வாங்குவாங்க. அந்த ஃபார்ம்ல குடுத்துருக்க ஃபார்ம்ல எல்லாமே சைன் வாங்குவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு சர்ஜிக்கலும் பண்ணல. மண்டையிலயும் சரி, கண்ணுலயும் சரி எதுலயுமே பண்ணல. அப்படி ஏதாவது என்ன ஃபைன் பண்ற மாரி இருந்தா, என்னைய டெர்மினேட் பண்ணலான்ற மாரி அதுல மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாமே முடிஞ்ச அப்புறம், நீங்க இது எல்லாமே ஓகேன்னா, உங்கள வந்து ஃபன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஃபன் டெஸ்ட்னா உங்க கண்ணுக்குள்ள இருக்க வீன்ஸ், நரம்புகள் எல்லாமே அவங்க வந்து பார்ப்பாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்லையான்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபன் டெஸ்ட் அப்போ உங்களுக்கு கண்ணுல வந்து லிக்விட் ஊத்துவாங்க. லிக்விட் 2 டூ 3 டைம்ஸ் ஊத்தி உங்க கண்ண வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கிளாஸ் மாரி அவங்களுக்கு தெரியும். டாக்டருக்கு வந்து உங்கள லென்ஸ் வச்சு உங்க கண்ண பார்க்கும்போது அவங்களுக்கு உள்ள இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியும். கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்ற மாரி. ஸோ அதுல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது லேசர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல ஃபைண்ட் அவுட் ஆகும். ஸோ அதனால அவங்க வந்து இந்த ஃபன் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நரம்புகள் வந்து பெருசா தெரிஞ்சாலுமே உங்கள வந்து தனியா வெளிய போய் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. வெளிய போயிட்டு இந்த ஃபன் டெஸ்ட்ட மட்டும் முடிச்சுட்டு வர சொல்லுவாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, உங்க நரம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா, கண்ல இருக்க நரம்பு திக்கா இருந்துச்சுன்னா, ஃபியூச்சர்ல வந்து என்னமோ பிளாக் ஆகுன்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் இருந்தா கூட உங்கள வந்து பெண்டிங் போடுவாங்க. இல்லன்னா 3 மெம்பர் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃபன் டெஸ்ட் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாமே ஓகேன்னா, உங்கள்ட்ட கடைசியா ஒரு சைன் வாங்கிருவாங்க. சைன் வாங்கிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிரும். எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் தான் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. மித்தபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ஃபன் டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ்ல யாராவது கூட இருந்தாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. இல்ல அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தூங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளம்பி வாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பார்ப்பாங்க? ஹியரிங்கு, ஸ்பீச்சு, நியர் விஷன் கிட்ட உட்காந்து சொல்றது. அடுத்து டிஸ்டன்ஸ் விஷன்ல சி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்இடி லைட் சொல்லுவாங்க. அதான் சிக்னல் குடுக்குற மாரி. அடுத்து கண்ணாடியில பார்த்தீங்கன்னா, சிவப்பு, கிரீன் போட்டு கண்ணாடி மாரி இருக்கும். அடுத்து இந்த சார்ட்டுங்கலாம் சொல்லுவாங்க. நம்பர் சார்ட் இருக்கு. அப்புறம் ரூட் சார்ட் இருக்கு. அப்புறம் எதுவுமே இல்லாம சார்ட் கலர் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 4 எக்ஸர்சைஸ் சொல்லுவாங்க. கீழ குனிஞ்சு உட்கார்ந்து எந்திரிக்கிறது, ஸ்கிப்பிங் பண்ற மாரி சுத்துறது, வேகமா போறது, வரது. ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து ஃபன் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே ஓகேன்னா நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஸோ இவ்வளவு தான் வந்து மெடிக்கல் இருக்கும். ரொம்பலாம் பயப்பட வேணாம். ஸோ இப்ப நீங்க வந்து டெஸ்ட் வந்து எல்லாமே கரெக்ட்டாலாம் இல்ல. இப்போ ஒரு 20 டைம்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டூ 3 டைம்ஸ் நீங்க ராங்கா சொன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இல்ல ப்ரோ நான் பாதி தான் கரெக்ட்டா சொல்றேன்னா, கட்டாயமா வந்து இருக்கும். அது எப்படி இந்த 2 டூ 3 டைம்ஸ்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு 2 டூ 3 டைம்ஸ் வந்து ராங்கா சொல்லலாம். இல்ல நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு 2 டைம்ஸ்னா ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு 10 தாட்டி கேட்பாங்க. சோ அந்த இத நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டா ஓகே. இல்ல நான் ஒரு தாட்டி 5 தாட்டிக்கு ஒரு தாட்டி நான் தப்பா சொல்றேன்னா, அகைன் கேட்பாங்க. சோ இல்லன்னா நாளைக்கு போயிட்டு வாப்பான்ருவாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சொல்லும்போது நீங்க அகைன் சொல்லணும். மறுபடியும் அதிலயே 5க்கு 3 தாட்டி நான் தப்பா சொல்றேன். 5 கரெக்ட்டா சொல்றேன். அடுத்து 3 தப்பு. மறுபடியும் 5 கரெக்ட்டா சொல்றேன். 3 தப்பு அப்படின்னும்போது அவங்க 3 மெம்பர் கமிட்டி வந்து அனுப்பிச்சுருவாங்க. ஸோ அதனால யாரும் பதட்டப்பட வேண்டாம். ஃபோன ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். மெடிக்கல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருந்து பொறுமையாவே இருங்க. இவ்வளவுதான் மொத்தம் இருக்கிறது. வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.